நம்பிக்கை நல்வழிப்படுத்தும், பொறுமை பெருமை சேர்க்கும். ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆனந்தமாக வாழணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பொதுவாக எல்லாரும் சொல்கிறது பணம். பணம் மட்டும் இருந்தால் போதுமாங்க? இறைவனோட அருளாசியும் இருந்தால் தானே நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். பணம் எவ்வளவு வச்சிருந்தாலும் மனுஷனால நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இறைவனோட அனுகிரகம் நம்மளுக்கு எப்பவும் தேவைப்படும். அந்த இறைவனோட அருள் நம்மளுக்கு நேரடியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளுக்கு வேறொரு மூலியமாக தான் இறைவன் எந்த அனுகிரகத்தையும் கொடுப்பாரு. உதாரணமாக நம்ம வழியில் போகிறோம், நம்ம சைக்கிள் ஸ்டாண்டு வண்டி ஸ்டாண்டு தூக்கி எடுக்காமல் போகிறோம். அப்போ ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஸ்டாண்டு போடலை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அவங்க தான் நம்ம கண்ணுக்கு இறைவன். அப்படித்தானே? அந்த மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல், இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்கன்னா, கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை நல்வழிப்படுத்துறது யாருன்னா நம்மளோட குரு. நம்மளுக்கு கைடுன்னு ஒருத்தவங்க இருந்தால் தானே அவங்க சொல்கிறபடி கேட்க முடியும். ஸ்கூலில் டீச்சர் குரு, நம்மளோட குரு டீச்சர். அந்த மாதிரி தான் நம்ம பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் இறைவனை திருவடியை சேரணும்னா நம்மளோட குருவோட அருள் கிட்டணும். இந்த மாதிரி குருமார்கள் நிறையா இருப்பாங்க. அதே போல தான் சாய்பாபாவும் நம்மளோட குரு தான். அவரோட ஒளியின் வழியில் வழிகாட்டுதல், அவரோட விழியின் பார்வையில் வழிகாட்டுதல். அப்படி அவர் வழிகாட்டி நம்ம கரம் பிடிச்சு நம்மளை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகையில் அவர் சொல்கிற பாதையில் நம்ம சென்றோன்னா நம்மளுக்கு பொருள் செல்வம் மட்டும் இல்லை, மன நிம்மதி, நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை, எல்லா கஷ்டத்தையும் சகிக்கிற தன்மை, மெயினாக பொறுமை, அவர் சொல்கிற மாதிரி பொறுமை, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அது இந்த ஆனந்த குபேர சாய்பாபா கோயில். ஆனந்தமாக வாழணும், குபேரன் நம்ம வீட்டில் தங்கணும், சாய்பாபாவோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு இந்த கடவுள்கிட்ட வேண்டினோம்னா வேண்டினது வேண்டியபடி கிடைக்கும். இந்த திருக்கோயில் ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போகுதுங்க. இப்போ 2வது வருஷம் ஆண்டு விழா நடக்க போகுது. இங்கே சத்யநாராயண பூஜை வருஷந்தோறும் மாதந்தோறும் சத்யநாராயண பூஜை பௌர்ணமியாக நடத்துகிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம், கல்வி, நம்மளோட தீராத நோய்கள், இப்படி பல பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்கிறார். தீர்த்து வச்சு நம்மளுக்கு நல்ல வழியும் காட்டி வர்றார். இவரை கும்பிட ஆரம்பித்தோம்னா நம்ம வீட்டில் வறுமை இல்லாமல் வாழலாம். அதுக்காண்டி அவர் நம்மளுக்கு நிறைய பங்களா, கார் அந்த மாதிரி சொல்லலை. நம்ம நிம்மதியாக அன்றாட உணவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் வாழலாம். நம்மளோட தொழில் ரீதியாக பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் வழி நடத்தி காண்பார். மெதுமெதுவாக அவர் வழிகாட்டுதலின்படி நடந்தால் அந்த முயற்சியினால் நம்ம எல்லா செல்வங்களையும் அடையலாம், 16 வகையான பேர்களையும் பெறலாம். அப்படிப்பட்ட கோயில் தாங்க இந்த கோயில். இங்கே ஆனந்த குபேர சாய்பாபாவை இந்த 2வது ஆண்டு 23/2/2025 ஆண்டு 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழா நடக்க போகுது. அங்கே அனைவரும் கலந்து கொண்டு இறைவனோட அருளாசியுடன் ஆனந்த குபேர சாய்பாபா ஆசியின் பெற்று அனைவரும் நலமுடன் வளமுடன் இறைவனது அருளை பெற அன்புடன் அழைக்கிறோம். ஓம் சாய்ராம்.